ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலிருந்து ஏர் ஏஷியா பயணிகள் விமானம் நேற்று முன்தினம் நள்ளிரவு சென்னை விமான நிலையத்திற்கு வந்தது. இந்த விமானத்தில் வந்த தஞ்சாவூர் அருகில் உள்ள பட்டுக்கோட்டையை சேர்ந்த முகமது முபீன் என்பவர் கையில் வைத்திருந்த பெரிய கூடையை சுங்கத்துறை அதிகாரிகள் பிரித்து பார்த்தனர். கூடையில் அபூர்வ வகையான சிவப்பு காதுகள் கொண்ட அரிய வகை ஆமைகள் மற்றும் ஆப்பிரிக்க நாட்டின் அரிய வகை ஆமைகள் உயிருடன் இருந்தன. மொத்தம் 484 சிவப்பு காது ஆமைகளும் 9 ஆப்பிரிக்க நாட்டின் அரிய வகை ஆமைகளும் இருந்தன. தொடர்ந்து அவரிடத்தில் விசாரித்த போது மதுரையை சேர்ந்த ஆயுதப்படை போலீஸ் ஏட்டு ரவிக்குமார் என்பவருக்காக கடத்தலில் ஈடுபட்டதாக கூறினார். இதையடுத்து சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகளின் தனிப்படையினர் மதுரை சென்று தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் 6வது பெட்டாலியனில் தலைமை காவலராக பணியாற்றிய ரவிக்குமார் என்பவரை கைது செய்தனர். விசாரணையில் கடந்த சில ஆண்டுகளாக இந்த ஆமைகளை கடத்தி தங்கத்தை விட அதிக விலைக்கு விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது. ஏற்கனவே நட்சத்திர ஆமை கடத்தல் வழக்கில் ரவிக்குமார் ஆந்திர போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று வந்தவர் என்பதும் தெரியவந்தது. இந்த ஆமைகள் மருத்துவ குணம் உடையவை என்றும் ராசியானது என்றும் கருதி பணக்காரர்கள் இவற்றை வாங்கி வீடுகளில் வளர்க்கின்றனர். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.